இந்த வாரம் சண்டே வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். நம்ம பூந்தமல்லியில் இருக்கிறதுனால பைக் எடுத்துகிட்டு போனோம் 5 கிலோமீட்டரில் வானகரம் மீன் மார்க்கெட்டு. சரி, மார்க்கெட்லேயே போய் இந்த வாரம் வாங்கி பார்ப்போம்னு சொல்லி தான் அங்கே போனோம். அங்கே செம்ம கூட்டம். ஆனால் மீன் வரத்து இந்த தடவை கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா கடலில் மீன்பிடி தடைக்காலம் போட்டாங்க போல், அதனால் மீன் வரத்து கம்மியாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே இந்த மத்தி மீன், அந்த செந்நகரை, சிவப்பாக இருக்க நகர மீன் இதுதான் அதிகமாக இருந்துச்சு. மற்ற மீன்லாம் கம்மி தான். ஆனால் கூட்டம், சரியான கூட்டம் இன்றைக்கி. பாருங்க, சிவப்பு கலர்லேயே ஒரு கட்லா. பேர் எனக்கு என்ன மீனுன்னு தெரில, ஆனால் சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். கட்லான்னு தான் நினைக்கிறேன். சிவப்பு கலர், அதுக்கு ஐஸ் போட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் செந்நகர மீன். இந்த நகரை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அந்த மார்க்கெட்டில். அதிகமாக இது தான் கிடைக்குது. இந்த மீன் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கிடச்சிச்சு. செந்நகரெல்லாம் கிலோ 200, அதுக்கு கீழே தான். ஆனால் மற்ற மீனோட ரேட்டெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தாறுமாறாக தான் இருந்துச்சு. விலை அதிகம்தான். இவங்க அந்த புலி மீன் இதெல்லாம் விற்கிறாங்க இந்த இடத்துல. இங்கேயும் செந்நகரையும் மத்தியும் தான் இருக்குது. மேக்ஸிமம் இது தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. இங்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த டேம் பாறை மீன், பாபல், இதுவுமே கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். கடல் மீன் வரத்து இல்லாதனால டேம் மீனாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கனவா கூறு போட்டு வெட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த வானகரம் மார்க்கெட்டு தான். ஒரு சுற்றி வந்தோம்னா தெரியும் நம்மளுக்கு எந்த இடத்துல என்ன விற்கிறாங்க எல்லாமே. கூட்டத்தை பாருங்கள், செம்ம கூட்டம். ஆனால் இல்லை, பெரிய பெரிய மீனாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நண்டு 350, 450, 500 3 வெரைட்டியாக பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த மீன்பிடி தடைக்காலம் முடிகிற வரைக்கும் வர வேணாம். இங்கேயும் அதே மத்தி மீன் தான். மத்தி, இங்கிட்ட அந்த கட்லா, டேம் பாறை, நண்டு, மற்ற மீனும் சின்ன சின்ன